ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இல்லை? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கோம்? ஆமென். எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்? பாஸ்டர் மட்டும். எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்? அப்படின்னா தான். எத்தனை பேர் குடும்பத்துக்குள்ள நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்? அதை ஏன் பிரதர் கேட்குறீங்க? இதெல்லாம் கேட்டீங்க, ஏதோ மனசு வந்து சொன்னோம். ஓகே, நாம் சங்கீத பகுதிகளை வாசித்து நாம் தேவனை ஆராதிக்க கடந்து செல்வோம். சங்கீதம் 13 பக்கம் 677. நம்ம எல்லாருமே எழுந்து நின்று வாசிக்கலாமா? ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தையும் நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறும்படிக்கும் இப்படி செய்து. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமென். கர்த்தர் எனக்கு அமர்ந்து கொள்ளலாம், உட்காந்துக்கலாம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் சும்மா இருப்பேன். அப்படியா போட்டிருக்கு? நான் அமைதியாக இருப்பேன். என்ன போட்டிருக்கு? அவரை பாடுவேன், அவரை துதிப்பேன், அவரை உயர்த்துவேன், அவரை போற்றுவேன். சங்கீதம் 85:12 பார்க்கிறோம், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் அப்படின்றார். அந்த முதல் வார்த்தையை மாத்திரம் நாம் எடுத்துக்கலாம். கர்த்தர் நமக்கு எதை கொடுப்பாரா? ஆமாம். வீட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பழைய மாவு இருந்துச்சுன்னா யார் அதை எடுத்துக்குவாங்க? பிள்ளைகளுக்கு ஊற்றி கொடுப்பாங்களா? அம்மாக்க அம்மாங்க எடுத்துக்குவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பன் மாதிரி இப்படி பண்ணும் பொழுது நம்மளை பார்த்து பார்த்து படைத்த கடவுள் நம்மளை விட்டுருவாரா? எக்கேடே கேட்டு போ, நீ தானே சூஸ் பண்ண அப்படின்னு விட்டுருவாரா? ஆமாம். அவர் எதை கொடுப்பாரா? நம்மளுக்கு நன்மையானதை கொடுப்பார். பவுல் சொன்னது போல தான், என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பெறல் பூரணமாய் விளங்கும். நம்மை பலப்படுத்துகிற எனக்கு பலன் உண்டு. ஆமேன். 119:68 பார்க்கிறோம், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் எப்படி இருக்கிறாரா? நமக்கு அப்பப்போ நல்லவராக இருக்கிறாரு. என்ன சிஸ்டர், கரெக்டு தானே? ஆமாம், அப்பப்போ நல்லவராக இருக்கிறாரு, அப்பப்போ காணா போயிடுறாரு. ஏன்டி? ஜபத்துக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது பாஸ்டர், ஜபத்துக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது. நான் எவ்வளோ தெரியுமா வருஷ கணக்காக அந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறேன். கொஞ்சம் கூட கல் நெஞ்சக்காரராக இருக்கிறாரு இயேசுப்பா. கொஞ்சம் கூட இறங்கவே மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் கூட என் ஜபத்துக்கு பதிலே தர மாட்டேங்கிறாரு. அப்படியா? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் அதை நமக்கு எப்போ தரணும், எப்போ நாம் அதற்கு தகுதியாக இருப்போமோ அப்போ தான் தேவன் நமக்கு அதை கொடுப்பார். ஏற்ற காலத்தில் தேவன் நமக்கு அதை தருவார். தேவரின் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் அப்படின்னு சொன்னார். ஆமாம், இன்னைக்கு நல்லவங்க நம்ம யாரை சொல்ல முடியும்? கணவன் மனைவியை சொல்ல முடியுமா? ஆமாம், அவரை காட்டிலும். ஏன்னா சூழ்நிலை நிமித்தமாக ஒரு சில தவறுதல் நடக்கலாம், மாறி போகலாம். சொன்ன வாக்கை மாறுறது தான் அதிக கோபம் வரும் மனைவிகளுக்கு. என்னங்க பாஸ்டர்? ஆமாம், சொன்னீங்களே ஏன் செய்யலை, அதுதான் கோபமாக வரும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வருத்தம் வரும், எதுக்கு கோபப்படுறாங்கன்னு தெரியாது. அதை புரிஞ்சு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்குள்ளே அன்னைக்கு பொழுது விடிஞ்சிடும். சாப்பாடுக்கு. ஆமென். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன், ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத தேவன். அவர் கொடுத்தாருன்னா அது எதுங்க? நன்மையாக மாத்திரம் தான் நம்மளுக்கு கொடுப்பார். ஒருபோதும் தீமை நம்மை அணுக
விடவே மாட்டார். சங்கீதம் 13:5 பார்க்கிறோம், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபை ரொம்ப லேசானது தானே, ஈஸியாக கிடச்சிருந்தானே ஆண்டி? ஆண்டவருடைய கிருபை ரொம்ப ஈஸியாக கிடச்சிருந்தானே? நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே ஆண்டவர் நமக்காக சிலுவையை சுமந்தார். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே, நான் தப்பு பண்ண போகிறேன்னு தெரிஞ்சும் அவர் ஜீவனை எனக்காக கொடுத்தார். நான் பாவின்னு தெரிஞ்சு எனக்கு கொடுத்தார். ஏன் அப்படின்னா அதுதான் அவருடைய அளவற்ற கிருபை, அதுதான் அவருடைய அளவற்ற அன்பு, அதுதான் அவருடைய அளவற்ற இரக்கம். 6வது வசனம் மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன், அவர் துதி எப்பொழுதும். ஆமாம், இப்போ மட்டும் இருக்கணுமா ஆண்டி? எப்பொழுதுனா ஹஸ்பண்டோட சண்டை போடும்போது இருக்கணுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு எப்பொழுதுமே இருக்கணும். தாவீது சொல்கிறாரு, அவர் வனாந்திரத்தில் கைவிடப்பட்ட பொழுதும் கர்த்தரை துதித்தார், ஆராதித்தார், பாடினார். சவுல் துரத்தும் போதும், ஒன்றுமே இல்லாது இருந்த பொழுதும், ராஜாவாக இருந்த போதும் அப்போ தான் ரொம்ப பாடினார். ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, யார் எல்லாமே அவர் மாத்திரம்தான் நமக்கு எல்லாமுமா இருக்கிறார். அவரை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம். நம்ம யாவரும் எழுந்து நிற்கலாம், சத்தத்தை உயர்த்தி நாம் துதிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளில் எங்களுக்காக ஜீவனை தந்தவரே நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கலாமா? எல்லாருமே துதிக்கலாம், அமைதியாக இருக்க வேணாம். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நம்மை படைத்த கடவுள் ஒருபோதும் நம்மை விட்டு மாறாதவராக இருக்கிறார், நம்மை விலகாதவராக இருக்கிறார். துதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவரே, இருந்தவரே, ராஜாதி ராஜாவே உண்மையை நாங்கள் துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, கொடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, இதோ அநேக ஆபத்துகள் எங்கள் வாழ்க்கையில இருந்த பொழுது தேவன் எங்களை விட்டுவிடாது அப்பா எங்களை பாதுகாத்தவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னவரே உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நிழலில் தங்கும்படியாய் எங்களுக்கு உம்முடைய கிருபை தந்தவரே நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் நிமித்தமாக எங்களை மீட்டுக் கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேத வசனம் எங்களுக்கு மனமகிழ்ச்சி தராதிருந்தால், உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றாதிருந்தால், நாங்கள் என்றைக்கோ எங்களுடைய துக்கத்திலும் வியாதியிலும் நாங்கள் அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே. அப்படியெல்லாம் எங்களை கைவிடாத அளவுக்கு தேவனை எங்களை இந்த நாள் வரைக்கும் மீட்டு பாதுகாத்தவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னவரே, உம்முடைய வார்த்தையினால பிழைத்து இந்த நாளில் நாங்கள் நிலை நிற்கிறோமே, அதற்காகவும் நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக இக்கட்டு இன்னல்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் எங்கள் தேவன் ஒருபோதும் எங்களை விட்டு மாறாதவராய் இருக்கிறவரே உண்மையை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ உன்னதத்தில் இருக்கிற உமக்கு மகிமை உண்டாகும்படியாக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் செவிகளை திறந்தவரே, எங்களை துதிக்க வைத்தவரே, எங்களை பாட வைத்தவரே. அப்பா, அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் என்று சொன்னது போல அப்பா, இந்த நாளில் நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஆமென். எளிமையாய் இருக்கிற நம்மை, தாழ்மையுள்ள நம்மளை தேவன் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டும். ஆமென். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. இன்னும் ஒரு விசை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. கரங்களை அசைத்து சொல்லலாமா? ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். மறுபடியும் சொல்லுவோமா? இந்த பூமியிலே சமாதானமும் கரங்களை அசைத்து சொல்லுவோமா? ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. மறுபடியும் சொல்லுவோமா? ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நான் முழந்தால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய்
ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். உமக்கு நன்றி நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே விளையான சேற்றில வாழ்ந்த எங்களை தேவன் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். அப்பா நாங்கள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் பெருகும்படியாக எங்களுடைய துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.